எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது TECHANICAL. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சோ நம்ம மொபைல்ல இல்ல எல்லா மொபைல்லையுமே வந்து அதிகமா இந்த பேட்டரி வந்து குறையுது ப்ரோ. இது எப்படி நான் வந்து சால்வ் பண்றது? என் பேட்டரி கொஞ்ச நாள் வந்து நல்லா இருந்துச்சு, நல்லா சார்ஜ் நின்னுச்சு. பட் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா வந்து சார்ஜ் நிக்க மாட்டேது. என்னதான் நான் சார்ஜ் பண்ணாலும் சீக்கிரமே ட்ரெயின் ஆகுது. ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது? இது மறுபடியும் எப்படி வந்து பேட்டரியோட லெவலை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த டவுட் எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு 10 டிப்ஸ்ங்க நான் பேட்டரிக்கு வந்து கொடுக்க போறேன். ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க பேட்டரியும் ட்ரெயின் ஆகாது, அதிகபட்சம் உங்க பேட்டரி லெவலும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ உங்க பேட்டரி லெவல் குறைஞ்சாலும் சரி, உங்க நண்பர்களோட பேட்டரி லெவல் குறைஞ்சாலும் சரி, இந்த வீடியோ கொண்டு போய் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். ஓகே, இப்போ அது என்னென்ன 10 டிப்ஸ் அப்படிங்கிற லைனை ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். அதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேட்டரி அதிகமாக இல்லை, ரொம்பவே ஸ்பீடாக வந்து ட்ரெயின் ஆகாது, உங்கள் பேட்டரி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து உங்கள் பேட்டரி லெவல் டீக்ரேட், அதாவது ட்ரெயின் ஆகுது பார்த்தீங்களா, அது எப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணால் வந்து இவ்வளோ பேட்டரி வந்து எனக்கு வந்து குறையுது அப்படிங்கிற ஒரு இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்னன்னா வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க. என்னடா நீ ஃபாஸ்ட் சார்ஜிங் அவாய்ட் பண்ண சொல்கிறேன்னு கேட்கலாம். நான் எப்பவுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் அவாய்ட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளேயே உங்கள் மொபைல் சார்ஜ் ஃபுல் ஆகும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நைட் தூங்கும் போது அந்த சார்ஜில் நீங்கள் போட்டு தூங்குவீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து தூங்குவீங்க. பட் உங்கள் மொபைல் சார்ஜ் வந்து 2 மணி நேரத்தில் ஆயிரும். மீதி இருக்க 6 மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி, அந்த சார்ஜர் வந்து உங்கள் மொபைலில் கனெக்டே இருக்கனால உங்கள் பேட்டரி வந்து ரொம்பவே அடி வாங்கும். உங்கள் பேட்டரி வந்து சார்ஜ் நிற்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இழந்துடும். அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னா வந்து சார்ஜ் பண்ணுறது தாங்க. நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணுறப்போ 0%, அதாவது மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணாதீங்க. ஒரு 5% இருக்கும்போது சார்ஜ் பண்ணாதீங்க. உங்கள் மொபைல் பேட்டரி லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும்ல, உங்கள் சில பேர்த்தோட மொபைலில் பார்த்தீங்கன்னா 20% வந்தோடனே பேட்டரி லோன் காமிக்கும். சில பேர்த்தோட மொபைலில் பார்த்தீங்கன்னா வந்து 10% வரும்போதே பேட்டரி லோ காமிக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டரி லோன் வருது பார்த்தீங்களா, அப்போவே நீங்கள் வந்து உங்கள் சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் சார்ஜ் ஃபுல்லாகிற வரைக்கும் நீங்கள் பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணாதீங்க உங்கள் மொபைலில். ஏன்னா நீங்கள் 100% ஃபுல்லே ஆக விடக்கூடாது உங்கள் மொபைலில். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 95 to 90 இந்த மாதிரி உங்கள் பேட்டரி லெவலில் சார்ஜ் வந்துச்சு அப்படின்னா உங்கள் ப்ளக்கை வந்து எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் உங்கள் மொபைலை சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் ட்ரெயினும் ஆகாது, உங்கள் பேட்டரி லெவலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது 4வது என்னன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்க்ரீன் பிரைட்னஸ் தாங்க. ஸ்க்ரீன் பிரைட்னஸ் வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஆட்டோவில் வைக்கிறீங்க. நம்ம ஏன் ஆட்டோவில் வைக்கிறோம் அப்படின்னா வெயிலில் இருந்தோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ், அதாவது பிரைட்னஸ் வந்து அதிகப்படுத்தி காமிக்கும். நம்ம இருட்டாக இருக்கிற ஒரு இடத்துல இருந்தோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரைட்னஸ் வந்து லோ ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த ஆட்டோ நம்ம கிளிக் பண்ணுற மூலியமாக என்ன நடக்குது அப்படின்னா அதுவும் பேக்ரவுண்ட் உங்களுக்கு வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தான். ஸோ சம்மந்தமே இல்லாமல் அந்த நேரத்தில் பிரைட்னஸ் அதிகமாகும். இதனால உங்கள் சார்ஜும் குறையிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ உங்கள் பிரைட்னஸ் ஆட்டோவில் வச்சுக்காதீங்க, மேனுவல்லே வச்சுக்கோங்க. 5வது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்க்ரீன் டைம் அவுட். இந்த ஸ்க்ரீன் டைம் அவுட் வந்து குறைந்தபட்சம் 30 செகண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து 1 நிமிஷம் கூட வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேரோட ஸ்க்ரீன் டைம் அவுட்லாம் வந்து 2 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும் வச்சிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. 1 நிமிஷத்துக்கு கீழே வச்சுக்கோங்க ஸ்க்ரீன் டைம் அவுட். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறது மூலியமாகவும் உங்கள் பேட்டரி லெவல் வந்து அதிகமாக சார்ஜ் குறையாமல் ஒரு இன்க்ரீஸ் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 6வது டிப் என்ன அப்படின்னா வந்து டார்க் மோடுங்க. நான் டார்க் மோட் ஏன் நான் வைக்க சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ நார்மல் மோட் நம்ம வச்சோம் அப்படின்னா ஓவர் என்னதான் பிரைட்னஸ் குறைச்சாலும் கொஞ்சம் பிரைட்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் நம்ம டார்க் மோட் வைக்கும் போது வந்து நம்ம மொபைலோட ஸ்க்ரீன் என்னதான் பிரைட்னஸ் குறைச்சாலும் ரொம்பவே குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது மூலியமாகவும் உங்கள் பேட்டரி லெவலில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்கள் கேட்கலாம், என் மொபைலில் வந்து டார்க் மோடுங்கிற ஒரு ஆப்ஷனே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நிறைய லான்ச்சர் இருக்குது. நோவா லான்ச்சர் எடுத்துக்கோங்க. அந்த லான்ச்சரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா வந்து அவங்களே டார்க் தீம் வந்து அவைலபிளாக இருக்குது செட்டிங்ஸில். ஸோ அதில் போய் நீங்கள் டார்க் மோட் ஆன் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே மொத்தமாக டார்க் மோட் ஆயிரும். ஸோ இது மூலியமாக உங்களுக்கு பேட்டரி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 7வது என்ன அப்படின்னா வந்து உங்களோட மொபைலுக்கு உண்டான சார்ஜர். நீங்கள் எப்பவுமே ஒரே சார்ஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சார்ஜர் உங்கள் மொபைலுக்கு மட்டும் தான் போடணும், மற்ற எந்த மொபைலுக்கும் போடாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த சார்ஜரில் போட்டு ஒரு டைம் சார்ஜ் ஏற்றுவீங்க, அவசரத்துக்கு மற்றவங்க சார்ஜர் வாங்கி நீங்கள் போட்டு ஏற்றுறதுனால உங்கள் பேட்டரி லெவல் குறையிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது இப்போ வந்து ஒரு
சார்ஜரும் ஒரு சைக்கிள் இருக்கும். இப்போ இந்த சார்ஜர் நம்ம போட்டோம் அப்படின்னா இது ஒரு சார்ஜிங் சைக்கிளில் வந்து உங்கள் மொபைலுக்கு சார்ஜ் ஏற்றும். இன்னொரு சார்ஜர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு சார்ஜிங் சைக்கிளில் உங்கள் மொபைலில் சார்ஜ் ஏற்றும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமும் நம்ம மொபைலில் பண்ணுற மாதிரி பேட்டரி வந்து ரொம்பவே அடி வாங்கும், சார்ஜும் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் மொபைலுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரே ஒரு சார்ஜர் மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 8வது, இது என்ன அப்படின்னா உங்களுக்கே ஷாக் இருக்கும். உங்கள் மொபைலில் ஃபேஸ்புக் ஆப் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இல்லைனா டெலீட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் ஃபேஸ்புக்கை டெலீட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா வந்து அது பேக்ரவுண்டில் அதிகமாக ரன் ஆகிட்டு கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஏன்னா மற்ற அப்ளிகேஷனை விட கம்பேர் பண்ணும்போது ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்டில் அதிகமாக ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்படின்னாலும் நம்ம போஸ்ட்டுக்கு யாராவது லைக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் மற்ற இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் மற்ற கொடுக்குற டீட்டெயில்ஸை விட ஃபேஸ்புக் அடிக்கடி நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன நம்ம ஒருத்தங்க டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அடிக்கடி வந்து நம்மளுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது பேக்ரவுண்டில் அதிகமாக ரன் ஆகிட்டு இருக்கனால அது மூலியமாகவும் உங்களுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் மொபைலில் ஃபேஸ்புக் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இல்லை டெலீட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் நீங்கள் ஆஸ் யூஷுவல் குரோமில் போயிட்டு facebook.com அதில் போய் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி குறையாது. அதுக்கப்புறம் 9வது என்ன அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டாக உங்கள் மொபைலில் ஏதாவது அப்டேட் கேட்டுச்சு, இல்லை ஆப்ஸில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே அப் டு டேட்டாக வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய அப்டேட் வந்து அது அப்படியே தங்கிறனால பேக்ரவுண்டில் அதுவும் ரன் ஆகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ அது மூலியமாகவும் உங்கள் பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஆப் அப்டேட் கேட்டுச்சுனாலும் இல்லை உங்கள் சாஃப்ட்வேரில் வந்து ஏதாவது அப்டேட் மொபைல் அப்டேட் கேட்டுச்சு அப்படின்னாலும் அதை அப் டு டேட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ உங்கள் பேட்டரி லெவல் கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் 10வது என்ன அப்படின்னா வந்து உங்களோட அனிமேஷன் ஸ்கேல், அது மட்டும் இல்லாமல் ஹை டெம்பரேச்சர் வந்து அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பப்ஜி நம்ம மொபைலில் விளையாண்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே மொபைல் ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக ஹீட் ஆக விடாதீங்க. உங்களுக்கு ஹீட் ஆகுதுன்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா மொபைல் ஆஃப் பண்ணிட்டு ஓரமாக வச்சிருங்க. ஏன்னா நீங்கள் ஹீட் ஆகுது அப்படின்னு தெரியாமல் நம்ம மறுபடியும் விளையாண்டுட்டு இருக்கனால அது ரொம்பவே ஹை டெம்பரேச்சர் ஆகி நம்ம பேட்டரிக்கு தான் பாதிப்பு கொடுக்கும். ஸோ நம்ம என்னதான் சார்ஜ் போட்டு வச்சாலும் உங்கள் பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டு தாங்க இருக்கும். ஸோ ஹை டெம்பரேச்சர் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஸ்கேல். இந்த அனிமேஷன் ஸ்கேல் எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து டெவலப்பர் ஆப்ஷன். நம்ம எல்லா மொபைலையுமே வந்து டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் டெவலப்பர் ஆப்ஷனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா வந்து அனிமேஷன் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது டிஃபால்ட்டாக 1x அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் இருக்கும். நீங்கள் அது என்ன பண்ணணும் அப்படின்னா 0.5xக்கு 3மே மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இது 3மே மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன்ஸ் வந்து அதிகமாக நடக்கக்கூடியது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். ஸோ இது கம்மி பண்ணுற மூலியமா உங்கள் பேட்டரி லெவல் ட்ரெயின் ஆகாமல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கே வந்து அது வந்து தெரியும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 பேட்டரி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது போல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வேணுமா, இந்த மாதிரியே பண்ணலாமா அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஓட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் இல்லைனா டிஸ்லைக்ல மறக்காம தெரிவிங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை பை.